இதுக்கு முன்னாடி ஹாண்டட் ஹவுஸ் இன்வெஸ்டிகேஷன் பார்ட் 1, 2, 3 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படின்னு ஒரு சவுண்டோட அந்த ஆவி வெளியில வருது. பேய் பார்த்த பயத்துல அந்த பொண்ணுங்களாம் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ ஆனந்த், ஏய் பேயே, நீ எங்க இருக்க? தைரியம் இருந்தா என் முன்னாடி வா அப்படின்னு சொன்னதுமே அந்த இடம் மாயமா மாறி ஆனந்த் முன்னாடி 3 பேர் இருக்காங்க. அப்போ அந்த பேய், இவங்க 3 பேத்துல யாரு மனுஷனை கண்டுபிடிச்சா இங்க இருந்து நீ வெளியில போகலாம், இல்லனா இங்க இருக்கவங்களோட சேர்ந்து நீ உள்ளே மாட்டிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லுது. இங்க இருக்கிற 3 பேர்ல யார் பேய் இல்லன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த நபர் முதுகுப்புறமா திரும்பி தொங்கிக்கிட்டு முன்னாடி பார்த்துட்டே இருக்காரு. சோ இவருதான் பேய் இல்ல. இத சரியா சொல்லி ஆனந்த் மாயவளையில இருந்து வெளியே வந்துறாரு. இப்போ பேய பார்த்த பயத்துல மந்திரவாதி கீழே மயங்கி கிடக்காரு. அவரு பாக்கெட்ல இருந்து ஒரு புக் எடுத்து ஏஜென்ட் கே படிச்சுட்டு இருக்காரு. நித்து இது என்னன்னு கேட்கும் போது, இன்வெஸ்டிகேஷன் அப்போ மந்திரவாதிய பத்தி விசாரிக்கிறதுக்கு அவங்க ஊருக்கு போயிருந்தேன். அப்போதான் இவரு மல்டி பர்சனாலிட்டினும் ஒரு பர்சனாலிட்டில இவரு நார்மலா இருப்பாரு. இந்த புக்ல இருக்கிற மந்திரத்தை கேட்கும் போது அவர் ஆவிகளுடன் பேசுற இன்னொரு பர்சனாலிட்டியா மாறிடுவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த புக்கை ஓபன் பண்றதுக்கு ஒரு பசில் சால்வ் பண்ண வேண்டி இருக்கு. இங்க இருக்கிற இமேஜ் சீக்வென்ஸ்ல அடுத்து என்ன வரும்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த இமேஜ் என்ன சீக்வென்ஸ்ல இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இமேஜ்ல 5 சைடு உள்ள பெண்டகன் இருக்கு. செகண்ட் இமேஜ்ல அதை விட ஒரு சைடு கம்மியான 4 சைடு உள்ள ஸ்கொயர்க்குள்ள 90 டிகிரி ரோட்டேட் ஆகி அந்த பெண்டகன் இருக்கு. இந்த லாஜிக் வச்சு பார்க்கும் போது 4 சைடுல ரோம்பஸ் இருக்கு. அந்த ரோம்பஸ் அடுத்த இமேஜ்ல 90 டிகிரி ரோட்டேட் ஆகி ட்ரையாங்கிள்குள்ள இருக்கும். சோ இதுதான் இதுக்கான ஆன்சர். பசில் சால்வ் பண்ணி புக்ல இருக்கிற மந்திரத்தை ஏஜென்ட் கே படிக்கிறாரு. அப்போ மந்திரவாதி ஓட ஆவி அவரு உடம்புல இருந்து வெளியில வருது. பாஸ், பேய்க்கும் சண்டை. எங்களை ஏன் வெளியில போக விடமாட்டேங்கிறன்னு மந்திரவாதி மிரட்டி கேட்கும் போது, சொல்லிடுறேன். ஒரு நாள் எங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறுல இவங்க 3 பேரும் என்ன கொன்னுட்டாங்க. இவங்கள சும்மாவே விட மாட்டேன். உங்களை நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனா நீங்களே நினைச்சாலும் உங்களால இங்க இருந்து வெளியில போக முடியாது. அது உங்களை போகவும் விடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவியும் அந்த 3 பேரும் மறைஞ்சிராங்க. அதுவா? எதுவா இருக்கும்? அப்போ அந்த பேயோட சக்தி தாங்க முடியாம மந்திரவாதி கீழே விழுந்துறாரு. ஓனோ, இப்போ நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். அந்த புக்ல மஜிஷியனோட மந்திர சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. ஆனா அதை அன்லாக் பண்றதுக்கு ஒரு பசில் சால்வ் பண்ண வேண்டி இருக்கு. இந்த இமேஜ்ல குவெஸ்சன் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல ஒரு ஸ்டாரும் ஒரு பெரிய வட்டமும் இருக்கு. அது நம்ம சரி பாதியா பிரிச்சோம்னா ஒரு கார்னர்லயுமே ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை சரி பாதியா பிரிச்சு அதை ரிவர்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணும் போது அதோடைய ஆப்போசிட் கார்னர்ல இருக்கிற இமேஜ் வரும். இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி பார்க்கும் போது இந்த பசிலுக்கு இதுதான் ஆன்சரா இருக்கும். இந்த பசில் சால்வ் பண்ணதும் மந்திரவாதிக்கு பயங்கரமா சக்தி கிடைச்சிருது. அப்போ நார்மல் ஃபார்முக்கு வந்த மந்திரவாதி ஏஜென்ட் கே கிட்ட சாதாரணமா எல்லாரோட கண்ணுக்கும் பேய் தெரியாது. நம்ம கண்ணுக்கு பேய் தெரியுதுன்னா நம்ம எல்லாருமே கோஸ்ட் டைமென்ஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதான் அந்த 3 பேர்னாலையுமே இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியல. இப்போ நம்மளும் கோஸ்ட் டைமென்ஷன்ல இருந்து ரியல் டைமென்ஷன் குள்ள போறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு மஜிஷியன் சொல்றாரு.
அப்போ ஏஜென்ட் கே இப்போ என்ன செய்யறது? ஆமா, ஆனந்த் எங்க? அப்போதான் ஆனந்துக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல அந்த வீட்ல தனியா இருந்தப்ப அந்த டெலிபோன் மெஷின் யூஸ் பண்ணும் போது மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தாரு. அப்போதான் நித்துவ மீட் பண்ணாரு. ஆனா நித்துவ ஒரு பேய் துரத்திட்டு இருந்துச்சு. ஆனா அந்த பேய் ஆனந்த் கண்ணுக்கு தெரியல. கடைசியா அவரு அங்க இருக்கிறவங்கிட்ட பேச முயற்சி பண்றாரு. ஆனா அவரு அங்க யாரு கண்ணுக்கும் தெரியல. அவர் பேசுறது யாருக்கும் கேட்கல. கடைசியா வந்த 2 பேய்களையுமே அவரால பார்க்க முடியல. சோ ஆனந்த் டெலிபோன் மெஷின் யூஸ் பண்ணப்போ கோஸ்ட் டைமென்ஷன்ல இருந்து ரியல் டைமென்ஷனுக்கு வந்துட்டாரு. உடனே ஆனந்த் டெலிபோன் மெஷின் யூஸ் பண்ணி மறுபடியும் கோஸ்ட் டைமென்ஷனுக்கு போறாரு. அப்போ ஏஜென்ட் கே ஆனந்த் இவ்ளோ நேரம் எங்க இருந்த அப்படின்னு கேட்கும் போது ஆனந்த் எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்க எல்லாருமே கோஸ்ட் டைமென்ஷன்ல இருந்து ரியல் டைமென்ஷனுக்கு வந்துறாங்க. அந்த வீட்டை விட்டு எல்லாருமே வெளியில வந்துறாங்க. அப்போ ஏஜென்ட் கே இந்த கார்ல 5 பேர் தானே போக முடியும், இப்ப என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாம் சரிதான். ஆனா ரியல் டைமென்ஷன்ல இருக்கும் போது கோஸ்ட் டைமென்ஷன்ல இருக்கிற இவங்கள மட்டும் எப்படி பார்க்க முடிஞ்சது?